ஏய் பார்வதி அம்மா பேசுகிற தாய்த்தியா நாடு டெல்லி டு தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் கணக்கு போடுதார். கணக்கு கோயில் ஆலயத்தை வச்சு கணக்க நீதிமன்றத்தை புதுசாக கணக்கு ஏற்றுதார். ராஜபாளையம் தெற்கு பாளையம் சிவன் கோயில் ஆலயம் 1. 2வது கணக்கு சேத்தூர் சிவன் கோயில் ஆலயம். 3வது கணக்கு தேவதானம் கோயில் சிவன் கோயில் ஆலயம். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. 5 நீதிமன்றம் பட்டியலை ஏற்றி பட்டியலில் கணக்கு ராணுவத்தை ஏற்றிட்டு கணக்கை போடுவார். இத்தனாயிரம் கோயில் கணக்கு வருது. இத்தனாயிரம் ஏக்கர்னு இவன் வச்சிருக்கான். ஒவ்வொரு கோயில் தெற்கு வடக்கு மேற்கு கிழக்கு இந்த பகுதி பூரா சொத்து எல்லாம் அப்படிம்பார். தாசில்தார் விஓ கலெக்டர் வருவாய்த்துறை எல்லாம் கம்ப்ளீட்டாக கிராமாதிகாரி தலையாரி வரைக்கும் எல்லாம் தூக்கி உட்கார வச்சுருவார். கணக்கு எடு, ஆதார கார்டு எல்லாம் எடு, என்ன காரணம்ங்கிற கேள்வி கேட்க இது எல்லாம் பத்திரப்பதிவுலாம் கொண்டு போயிடுவார். இத்தனை ஆலயத்தில் எத்தனை பத்திரப்பதிவு இருக்கு? ராஜபாளையம் தெற்கு பாளையம் சேத்தூர் சிவகிரி இதெல்லாம் உள்ள வரும். வரையில் தூக்கி உள்ள கொண்டு போயிடுவார். முக்கால் சத்தியம் சிலவுத்தூர் மடாரகுளம் சதுரகிரி தானிப்பாறை சிவகாசி அருப்புக்கோட்டை சிவன் கோயில் ஆலயம் அந்த கணக்கு அதான் 6க்கு 6 நீதிமன்றம் புதுசாக கணக்கு எடுக்கையில் உள்ள எல்லாம் மாட்டுவான். அவனோட பூரா பட்டியல் வரும். அரசியல்வாதி பஞ்சாயத்து போர்டு பல கோடி இத்தனாயிரம் கோடிங்கிற கணக்கை போடுவார். எல்லாம் இதை புது நீதிமன்றத்தில் எல்லா இராணுவத்தை பட்டியலை ஏற்றி கிளியர் பண்ணிடுவார். ஏற்றி புது நீதிமன்றத்தில் இராணுவம் பழசில் அந்த கணக்கு எடுக்கிற அந்த டைம் எடுப்பார். எப்படி எடுக்காருன்னு பார், உலகமே பார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. இந்தியா நாடு தமிழ்நாடு 12 ராமேஸ்வரம் உள்ள கணக்கு கோயில் ஆலயத்தை போடுறார். புரியுதா? இங்கே ஜமீன் கொல்லமண்டா ராஜபாளையம் இளந்தரங்கொண்டா. அப்போ 5க்கு 5 ஆலயத்தை தூக்குவார். தூக்கையில் கணக்கு எப்படி வருதுன்னு பார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ.